1/2 கிலோ ஆப்பிள் தக்காளி எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதோட தோலெல்லாம் நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறமா அந்த கண்ணு மாதிரி இருக்கிறதையும் அந்த தோலையும் நம்ம எடுத்து அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுதை ஒரு பேனில் வடிகட்டி வச்சு அந்த தக்காளியோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தக்காளியோட சாறை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இதில் 5 ஸ்பூன் சர்க்கரையை நம்ம சேர்த்திக்கலாம். இன்னுமே இந்த சாறு நல்லா கெட்டியாகி ஜாம் மாதிரி மாறிடும். அப்போது நம்ம இதில் போட்ட சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சு அந்த ஜாம் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஜாம்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் விட்டு பார்த்தீங்கன்னா அதை தழைகளாக திருப்பினாலும் அந்த ஜாம் கீழே விழாமல் இருக்கும். நம்மளுடைய ஜாம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிற ஜாம் 10 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. தேங்க்யூ.